ஹாய்! இன்னைக்கு ரோமியோ அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இது ஒரு காமனான ஒரு ஜெனரல் ஆடியன்ஸோட ரிவ்யூ மாதிரி தான் இது இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கல எதுவும் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரோமியோ இதோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா, விநாயக் வைத்தியநாதன். ஸோ இவங்க தான் அதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவி ஓவராலா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்கா சொல்லணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் இந்த மூவி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா எனக்கு இல்ல. ஏன்னா டிபிக்கலான ஒரு பிளாட்டு, டிபிக்கலான மூவி, டிபிக்கலான சீன்ஸ் எல்லாமே அகைன் அண்ட் அகைன் நான் பார்த்ததே தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் எனக்கு எங்கேயுமே மூவி ஹேங் பண்ணல, இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகல. சரி, ஓகே, இப்படிதான் இருக்கும் போலன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தான் அந்த 45 மினிட்ஸை தாண்டும் போது மூவி ஒரு இடத்துல எலிவேட் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, அதாவது காமெடி எல்லாமே உள்ள ஆட் பண்ணி நல்ல ஃபிளேவரா கொண்டு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சில படத்தோட சாயல் எல்லாமே இந்த படத்துல இருந்தாலும் கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் வரும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அதோட எண்ட் இப்படிதான் இருக்குன்னு தெரியும், இப்படிதான் இருக்க போகுதுன்னு தெரியும். அதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வர முடியும் அப்படின்றது எல்லாமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல சென்டிமெண்டா இருக்கட்டும், அண்ட் தென் எதுவுமே ரொம்ப ஓவரா இல்லாம தேவையான இடத்துல தேவையா அதை வச்சுட்டு அப்படியே மூவ் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த 45 மினிட் தாண்டி வரும்போதெல்லாம் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இதுல ஒரு இது ஸ்பாயில் இல்ல, பட் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. என்னன்னா அந்த ஒரு கலவரம் மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ அந்த சீக்வன்ஸ் அவ்வளோ அழகா அதை எடுத்திருந்தாங்க. அவங்க அது இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்தா அது ஆக்ஷன் மூவி மாதிரி ஆயிடும். கம்மியா எடுத்தா டிபிக்கலான ஒரு லைன்ல மூவ் ஆகும். பட் அந்த ஆக்ஷனுக்கும் டிபிக்கலுக்கும் நடுவுல ஒரு லைன் எடுத்து இந்த லவ் அப்படின்ற இந்த ஃபீல், இந்த மூவி லவ் காமெடி ஜானர், இந்த ஜானர்ல போயிட்டு இருக்கிற ஒண்ணு. ஸோ இந்த ஃபீலோட அதை மேட்ச் பண்ண இடத்துல எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்த விஷயம் அதுதான். அது ஒரு டேரக்டருக்கு யூனிக் வே. ஸோ இந்த டேரக்டரோட யூனிக் வே இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் அட்லி எடுத்துக்கோங்க. அவங்க மேபி நிறைய கிரிட்டிசிசம் அவங்களுக்கு வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு யூனிக், இப்போ தெரியும் இது அட்லியோட படத்துல எல்லாம் வரக்கூடியது, வெற்றிமாறன் அவங்க படத்துல இது வரப்போகுது, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல இது அவரோட ஐக்கானா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கலவரம்ன்ற சீக்வன்ஸை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா காட்டியிருக்கு. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்ல ஒரு டீசென்ட் வாட்சான ஒரு மூவி தான். ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், கப்புலா இருக்கட்டும், என் லவ்வர்ஸ் கூட தியேட்டர்ல என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மூவி தான். அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் அவங்களுக்கு இந்த மூவில ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஸோ ஓவரால் ஃபீல் குட் மூவி. வீக்கெண்ட்ல நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மூவி தான் இந்த ரோமியோ.